வணக்கம் அன்பர்களே. இந்த நாளில் அந்த நாள். ஆம், வரலாற்றின் வழித்தடங்களில் கடந்த 2000 ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் உலகம் முழுவதும் நடந்தேறிய முக்கிய நிகழ்வுகளை நாள் வாரியாக நல்ல பல தகவல்களை தொகுத்து காணொளி மூலம் பகிர்வதில் மகிழ்ச்சி. வாருங்கள் அன்பர்களே, இனி வரலாற்றில் இன்று எனும் வாசல்களை திறந்து வலம் வருவோம். வரலாற்றில் இன்று ஜூலை 10ஆம் தேதியில் நடைபெற்ற முக்கியமான வரலாற்று நிகழ்வுகள். கிபி 1086ஆம் ஆண்டில் டென்மார்க் மன்னர் 4ஆம் கனூட் கிளர்ச்சியாளர்களால் படுகொலை செய்யப்பட்டார். 1212ஆம் ஆண்டில் லண்டன் நகரில் ஏற்பட்ட தீ விபத்தினால் பெரும் பகுதி அழிந்து போனது. 1584ஆம் ஆண்டில் ஒல்லாந்து டெல்ஃப்ட் நகரில் ஆரஞ்சு மன்னர் 1ஆம் வில்லியம் படுகொலை செய்யப்பட்டார். 1806ஆம் ஆண்டில் வேலூர் சிப்பாய் எழுச்சியின் போது தமிழ்நாட்டில் வேலூர் கோட்டையில் நிகழ்ந்த எழுச்சியில் பல ஆங்கிலேய படையினர் கொல்லப்பட்டனர். 1869ஆம் ஆண்டில் ஸ்வீடனில் காவ்லி நகர் தீயில் அழிந்து போனது. நகரின் 80% குடிமக்கள் வீடுகளை இழந்தனர். 1909ஆம் ஆண்டில் ஜெர்மனியின் எம்டன் நாசகார கப்பல் சேவைக்கு விடப்பட்டது. 1913ஆம் ஆண்டில் கலிபோர்னியாவின் சாவு பள்ளத்தாக்கில் வெப்பநிலை 134 ஃபாரன்ஹீட் ஆக பதியப்பட்டது. உலகில் பதியப்பட்ட அதி உயர் வெப்பநிலை இதுவே ஆகும். 1925ஆம் ஆண்டில் சோவியத் ஒன்றியத்தின் செய்தி நிறுவனம் டாஸ் ஆரம்பிக்கப்பட்டது. 1938ஆம் ஆண்டில் ஒவார்ட் ஹியூஸ் 91 மணி நேரத்தில் உலகை சுற்றி வரும் விமான பயணத்தை ஆரம்பித்தார். இது புதிய உலக சாதனை ஆகும். 1941ஆம் ஆண்டில் 2ஆம் உலகப் போரின் போது போலந்தின் ஜெட்வாப்னி நகரில் நூற்றுக்கணக்கான யூதர்கள் நாஜி ஜெர்மனியினரால் படுகொலை செய்யப்பட்டனர். 1962ஆம் ஆண்டில் உலகின் முதல் தகவல் தொடர்பு செயற்கைக்கோள் டெல்ஸ்டார் விண்ணில் ஏவப்பட்டது. 1966ஆம் ஆண்டில் மார்ட்டின் லூதர் கிங் தலைமையில் சிகாகோ விடுதலை இயக்கம் 60,000 பேர் கலந்து கொண்ட பெரும் பேரணியை நடத்தியது. 1973ஆம் ஆண்டில் வங்காள தேசத்தை அங்கீகரிக்கும் தீர்மானம் பாகிஸ்தான் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. 1985ஆம் ஆண்டில் சோவியத் உஸ்பெஸ்கிஸ்தானில் ஏரோஃப்ளோட் விமானம் ஒன்று வீழ்ந்ததில் அதில் பயணம் செய்த அனைத்து 200 பேரும் உயிரிழந்தனர். 1991ஆம் ஆண்டில் தென்னாப்பிரிக்காவின் இன ஒதுக்கல் முடிவுக்கு வந்ததை அடுத்து தென்னாப்பிரிக்க கிரிக்கெட் அணி பன்னாட்டு கிரிக்கெட் விளையாட்டில் மீண்டும் சேர்த்து கொள்ளப்பட்டது. 1991ஆம் ஆண்டில் போரிஸ் எல்ஸ்டின் ருசியாவின் 1வது அரசு தலைவராக பொறுப்பேற்று கொண்டார். 1991ஆம் ஆண்டில் யாழ்ப்பாணம் ஆணை இரவு இராணுவ தளத்தின் மீது விடுதலை புலிகள் போர் தொடுத்தனர். 1997ஆம் ஆண்டில் நியாண்டர்தல் மனிதனின் எலும்புக்கூட்டில் இருந்து பெறப்பட்ட DNA ஆய்வுகளில் இருந்து நவீன மனிதரின் ஆப்பிரிக்க தோற்ற கோட்பாட்டுக்கு ஆதரவான முடிவுகள் லண்டனில் பெறப்பட்டன. 2011ஆம் ஆண்டில் ருசிய பயணிகள் கப்பல் பல்கேரியா வோல்கா தத்தரித்தானில் வோல்கா ஆற்றில் மூழ்கியதில் 122 பேர் உயிர் இழந்தனர். மேலும் ஜூலை 10ஆம் நாளானது பகாமாஸ் நாட்டின் விடுதலை தினமாகவும் கொண்டாடப்படுவது சிறப்பானதாகும். நன்று நண்பர்களே. மற்ற நாட்களுக்கான வரலாற்று நிகழ்வுகளை பிரிதொரு காணொளியில் காண்போம். நன்றி, வணக்கம்.